ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம், இதோடு கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இதோட ஒரு தக்காளி, இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா வதக்கிட்டு, இது பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 முட்டை ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் பெப்பர். இது நல்லா பொடி மாஸ் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இப்போ நான் வந்து சப்பாத்தியை நல்லா பிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து 3 சப்பாத்தி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோடு நல்லா சேர்ந்து வரணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து முட்டை குருமா வீட்டில் வச்சது இருந்தது, அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டால் கொத்து சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.